ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா யூகே மார்க்கெட் எப்படி இருக்குது, இப்போ மார்கேஜ் அட்வைசராக என்ன நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க, என்னென்ன பாசிட்டிவ்ஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இந்த டிக்ரீஸ் வந்து எப்பயும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் டிக்ரீஸ் இருக்கும்போது இட்ஸ் குட் நியூஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் இன்னும் வாங்க வருவாங்க, அப்போ வந்து ஹவுஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஹவுஸ் ப்ரைஸில் என்ன போயிட்டுருக்கு? இப்போ ஹார்ட் சர்ச்ன்றது ஒன்ஸ் வந்து பேங்க் உங்க மேல தரவா ஒரு கிரெடிட் சர்ச் ரன் பண்றது. அது என்ன ஆகும்னா உங்களோட எல்லா கிரெடிட் ரிப்போர்ட்லயும் தெரியும். அப்போ அதுல இப்போ ஜஸ்ட் வந்துட்டு ஒன்ஸ் பேங்க் கிரெடிட் சர்ச் ரன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கே வந்துட்டு நீங்க போய் ஒரு டெபாசிட்டே போட வேண்டாம்னா எடுத்துடலாம். எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. டெபாசிட் இல்லாமல் ஒரு மார்கேஜ் எடுக்க முடியுமா? அவார்டு எப்போ வாங்கினீங்க, என்ன அவார்டு கிடைச்சது? ஹைலி கமெண்டபிள் மார்கேஜ் அட்வைசர் அப்படின்னு ரெசிடென்ஷியல் கேட்டகரியில் வாங்கியிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களா எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வந்து திருப்பி வந்து நம்ம புதுசு இல்லை, இந்த முகத்தை நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. லாவண்யா வந்திருக்காங்க நம்ம ஸ்டுடியோவுக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்லை, ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் லாவண்யா. ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனு. ஸோ லாவண்யா பற்றி பேசணும். லாவண்யா ஜேவியர் ராஜ், அவங்க வந்து பெஸ்ட் டைரக்ட் ஃபைனான்ஸ்னு ஒரு மார்கேஜ் கம்பெனி ஓட ஃபவுண்டரு. நம்ம வீடியோஸில் முன்னாடியே வந்திருக்காங்க. நிறைய மார்கேஜஸ், நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து அவ்வளோ பேருக்கு வந்து பெஸ்ட்டான மார்கேஜஸ், பெஸ்ட்டு ப்ரைஸஸில் எடுத்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருந்தவங்களுக்கு அவங்க கூடயே ட்ராவல் பண்ணி அவங்க குடும்பம் மாதிரி இருந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கும் நீங்கள் வந்து நிறைய கமெண்ட்ஸில் நீங்கள் விட்டுட்ருக்கீங்க, நிறைய மக்கள் பார்க்கும்போது எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கேட்டாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எபிசோடு இப்போ தான் பேசுகிறோம். நாங்கள் வந்து நிறைய டாபிக்ஸ் பேசுவோம். ஸோ ஏன்னா வந்து டாபிக்ஸ் பேசும்போது பெரிய எபிசோட் ஆகிடுச்சுன்னா உங்களால் பார்க்க முடியாது. ஸோ ஒரு எபிசோடையும் பாருங்கள். என்னென்ன ஒரு எபிசோட்லேயும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து இது வரைக்கும் யாருமே சொல்லாத விஷயங்களும் நாங்கள் பேச போகிறோம். ஸோ போய் இந்த ஃபஸ்ட் எபிசோடை பாருங்கள். சரி, லாஸ்ட் டைம் நம்ம பேசியிருந்தோம், நீங்கள் இவ்வளோ உழைச்சிட்ருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு அவார்டு கிடைக்கும்போது நீங்கள் போய் வாங்கலேன்னு நாங்கள் கோச்சிக்கிட்டோம். இந்த டைம் வந்து புதுசாக ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க, அதை போய் அவங்களே போய் கலெக்டும் பண்ணியிருக்காங்க. வணக்கம் லாவண்யா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். சூப்பர். நம்ம ஃபஸ்ட்டு நோட்டே வந்து அதுலேருந்து ஆரம்பிப்போம். அவார்டு எப்போ வாங்கினீங்க, என்ன அவார்டு கிடைச்சது? ஜஸ்ட் லாஸ்ட் நவம்பரில். அகேன் போன வருஷம் நவம்பரில் கொடுத்த மாதிரியே இந்த வருஷம் வந்துட்டு ஹைலி கமெண்டபிள் மார்கேஜ் அட்வைசர் அப்படின்னு ரெசிடென்ஷியல் கேட்டகரியில் வாங்கியிருக்கேன். சூப்பர், வெரி குட். ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ. இவ்வளோ பிஸி டைம்லேயும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மோர் தென் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹாப்பி கஸ்டமர்ஸ் நிறைய பேர்கிட்ட பேசிட்டீங்க. நிறைய வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் கேட்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் வென் யூ அச்சீவ் இட், இட்ஸ் அமேசிங், ரைட்? ஆமாம், பிகாஸ் வி புட் இன் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். சூப்பர். கிளைண்ட் கூடயே ட்ராவல் பண்ணுறோம், அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பண்ணுறோம். அப்போ அவங்களோட ரிவ்யூஸை பார்க்குறாங்க, அது எவ்வளவு நல்லா இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் நம்பர்ஸ் ஆஃப் ஹவு மெனி மார்கேஜஸ் வி டூ, ஹவு வி டூ இட் அண்ட் வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வி டூ. இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அவார்ட் கொடுக்குறாங்க. அதில் கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்து எப்போவுமே வாங்கிட்டு இருக்கேன்றது ஒரு 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 குட் அச்சீவ்மெண்ட். இட்ஸ் லைக் பேட்டிங் மை பேக், யூ ஆர் டூயிங் அ குட் ஜாப் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த வின்னிங் பாயிண்ட் என்னென்னா, இட்ஸ் நாட் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஹாப்பி பார்த்து பண்ணுறது யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து டஃப்பான சுச்சுவேஷனில் இது முடியாதுன்னு சொல்லும்போது அதை போய் எடுத்து கொடுக்கும்போது தான் அதில் வேல்யூ இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக சேம் பீப்புள் திருப்பி வந்துட்டு இருக்காங்க. நாங்களே இப்போ வந்து உங்களோட வந்து ஒரு வீடியோ பண்ண ஆரம்பித்தோம். இன்றைக்கி பார்த்தா உங்களோட கஸ்டமர்ஸ் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணால் போதும், எல்லாமே நீங்கள் பண்ணிவிடுவீங்க. ஸோ இதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப சேஃப். இன்னொன்று தமிழ்லேயே பேசி எல்லாமே பண்ணலாம். ஸோ என்னென்னா, இப்போ வந்து இப்போ இருக்க தருணத்தில் புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ வந்து வேலையெல்லாம் ஐடியில் இருக்காங்க, ஸ்கில்டு ஒர்க்கரில் இருக்காங்க, அன்ஸ்கில்டு ஜாப்ஸில் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து இப்போ இந்த புது செட் ஆஃப் யங் பிளட்ஸ், அவங்கெல்லாம் வந்து ஒரு புது மார்கேஜ் வாங்கணும். இந்த மார்க்கெட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, இங்கே குண்டு போடுறாங்க, அங்கே குண்டு போடுறாங்க, எப்படி நடந்துகிட்ருக்கு, இந்த டைமில் நான் வாங்கலாமா வேண்டாமா, யூகே மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியாமல் நிறைய பேர் எங்கே போனாலும் இப்போ வந்து ChatGPT வந்து அது இன்னும் கன்ஃபியூசிங், 10 விஷயத்தை கொடுத்துட்ருக்கு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா, யூகே மார்க்கெட் எப்படி இருக்குது, இப்போ மார்கேஜ் அட்வைசராக என்ன நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க, என்னென்ன பாசிட்டிவ்ஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் லாஸ்ட் இயரில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பேஸ் ரேட் குறைஞ்சிச்சு. இட் கேம் டு 3.75. ஸோ அப்படி வந்ததுலேருந்து ஈவன் அது வர்றதுக்கு முன்னாடியே இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு.
டிசம்பர்லலாம் நல்லாவே இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைஞ்சிருச்சு. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இங்கே குறைய ஆரம்பிக்கும் போது நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்போம். லாஸ்ட் டைம் நான் பேசும்போது ஸ்வாப் ரேட் பற்றி பேசியிருப்பேன். ஸோ பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பேஸ் ரேட் குறைஞ்சிச்சு, இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய ஆரம்பித்தோடனே யூரோப் சைடு வந்துட்டு ஸ்வாப் ரேட் கூடிருச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் இப்போ ஒரு சின்ன பம்பி சுச்சுவேஷனில் இருக்குது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கன்சிஸ்டண்ட்டாக குறையுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டார்ட் ஆஃப் ஜான்வரியில் 4ல் இப்போ 90% வந்துட்டு 4ல் இருந்துச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ ஒரு 4.2 வந்திருக்கு. பட் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இஸ் 4.2ன்றது அடுத்து திருப்பி 4க்கு வரும், 3.9க்கு வரும், 3.9க்கு வந்துட்டு திருப்பி ஒரு 4.1க்கு போகும். ஸோ ஸ்டடியாக டிக்ரீஸ் ஆகும். பட் த ரோட் வில் பி பம்பி, டெஃபினெட்லி பம்பி. ஆனால் பயப்பட வேணாம், என்னடா திருப்பி கூடுதே அப்போ இன்னும் ரொம்ப கூடிருமோ அப்படிலாம் பயப்பட தேவையில்லை. ஸ்டடி டிக்ரீஸ், பட் த டிக்ரீஸ் வில் பி பம்பி. ஓகே, இந்த டிக்ரீஸ் வந்து எப்பயும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் டிக்ரீஸ் இருக்கும்போது இட்ஸ் குட் நியூஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் இன்னும் வாங்க வருவாங்க. அப்போ வந்து ஹவுஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஹவுஸ் ப்ரைஸில் என்ன போயிட்டு இருக்கு? இப்போ ஹவுஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அது இன்னொரு திங். எஸ், நல்லா கரெக்டான இதை எடுத்து கொடுத்துருக்கீங்க. என்னன்னா நான் போன தடவை சொன்ன மாதிரியே தான், ஒன்று இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்த நிமிஷம் நமக்கு வந்துட்டு ஹவுஸ் ப்ரைஸஸ் கூட ஆரம்பிக்கும். அதை வந்து கோல்டன் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் இந்த மார்க்கெட் அவேக்கனிங் ஆகிறதுக்கு முன்னாடி யாரும் வீடு வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா டக்குன்னு வாங்கிருங்க, இல்லை அட்லீஸ்ட் அதுக்கான ஸ்டெப்பை எடுத்து வைங்க அப்படின்னு லாஸ்ட் இயர் நம்ம பேசினது தான். இப்பயும் இந்த டிசம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த டிசம்பர் டு ஃபெப்ரவரி மட்டும் 0.1% ஹவுஸ் ப்ரைஸஸ் ஹேவ் இன்க்ரீஸ் 0.1% ஆல் ஓவர் யூகே. ஆன் அன் ஆவரேஜ் 0.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் திங்கிங் ஆஃப் பையிங் ஹவுஸ் 5% டெபாசிட்ல, இப்போ ஸ்கில்டு ஒர்க்கராக இருக்கீங்கன்னா 5%லேயே வாங்கலாம் டெபாசிட்டில். ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம், grab the opportunity. ஸோ 5% நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ் நிறைய பேருக்கு. ஏன்னா நான் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது, டெபாசிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. இப்போ 5% போட்டால் போதும்னு சில பேங்க்ஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அது தெரியும் யாரை எப்படி வந்து இட்ஸ் எப்படின்னா இட்ஸ் நாட் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் இருக்காது. இட்ஸ் பேஸ்ட் ஆன் கேசஸில் ஒரு கேஸ் பை கேஸ் தான் எடுக்க முடியும். ஓகே, அதனால தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஓகே நான் என்னால் பண்ண முடியும், பட் நீங்கள் வந்தீங்க உங்கள் கேஸை பார்த்துட்டு நான் சொல்ல முடியும், எப்படி பண்ண முடியும். கரெக்டாக இனிஷியல் கால்லேயே என் கூட கேட்பாங்க, எனக்கு வந்துட்டு என்னோட சினாரியோ இதுங்க, நாங்கள் ஃபஸ்ட்டே டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க என்னோட இன்கம் இவ்வளவு, நான் யூகே வந்து இத்தனை நாள் ஆச்சு, இத்தனை மாதம் ஆச்சு, இத்தனை வருஷம் ஆச்சுன்னு எல்லாமே எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது அந்த சினாரியோ அவங்க சொன்ன உடனே எனக்கு 5% டெபாசிட்டில் வேணும்னு கேட்பாங்க. அப்போவே நான் சொல்லிடுவேன், அந்த க்ரைட்டீரியா அவங்க சொன்ன உடனே அது மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு, எஸ் உங்களுக்கு 5%ல கிடைக்கும், இல்லைங்க உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் டஃப், நீங்கள் 10% போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். எல்லாமே அப்போவே டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இன்னும் அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் அதை நல்லா பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாகவும் அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இது ஏன்னா யூஸ்வலாக என்ன மக்கள் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இந்த 5%ஓட பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடிச்சிடுவாங்க. நீங்கள் என்னவோ 5% சொன்னீங்க கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப கிளியராக வந்து நாங்கள் சொல்லிடுறோம். டிஸ்க்ளைமர் இதுதான், நீங்கள் வந்து இட்ஸ் எவ்ரி சிங்கிள் கேஸ் இஸ் டிஃப்ரெண்ட். பேஸ்ட் ஆன் தேட் தான் உங்களுக்கு பேங்க்ஸும் டிஃப்ரெண்ட். வந்து எந்த பேங்க்னு உங்களுக்கு தெரியும், அது எப்படி கனெக்ட் பண்ணும், ஒரு பேங்க் எந்த க்ரைட்டீரியா கொடுப்பான், இந்த மாதிரி நிறைய நிறைய ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணும், அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். அது சில கிளைண்ட்ஸ் சொல்லுவாங்க, நான் நேராக போனேன் இந்த பேங்க்குக்கு போனேன், எனக்கு அங்கே நானே நேராக போய் அப்ளை பண்ணேன், எனக்கு டெசிஷன் இன் பிரின்சிபல் வந்துருச்சு அப்படின்வாங்க. அடுத்த நிமிஷம் அவங்க க்ரைட்டீரியா கேட்டோன்னே அந்த பேங்க்கில் உங்களுக்கு தரமாட்டானே அப்படின்னு, இல்லைங்க டிப்பு வந்துருச்சு அப்படின்வாங்க. என்னன்னா டெசிஷன் இன் பிரின்சிபல்ன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதில் பேங்க் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எதையும் பார்க்க மாட்டான். நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு எஸ் உங்களுக்கு வந்து இந்த மார்கேஜ் இஸ் அஃபோர்டபுள்னு வந்துடும். நீங்கள் அப்ளிகேஷன் போகும்போது தான் அவன் சொல்லுவான் யூ டோன்ட் மேட்ச் அவர் க்ரைட்டீரியான்னு. அதை முன்னாடியே பார்க்குறதுக்கு தான் மார்கேஜ் அட்வைசர். இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் அந்த தப்பும் பண்ணுறாங்க, டேரெக்டாக பேங்க்குக்கு போகிறாங்க, போய் அங்கேயே டக்குன்னு போட்டுடுறாங்க. ஸோ அவங்க ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றாங்க. ஏன்னா அதுனா ஒவ்வொரு பேங்க்லேயும் போய் அப்படி பண்ணும்போது அங்கங்கே அவங்களோட டேட்டா நிற்குது. ஸோ இப்போ ஒரு மார்கேஜ் அட்வைசராக நாங்கள் போய் அவங்களோட ரியல் டேட்டா உள்ளே போகும்போது சில டைம் டேட்டா மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா அதுவும் உங்களுக்கு த்ரெட், அது உங்களுக்கு ஃப்ளாக் ஆகும். அதனால டேரெக்டாக பேங்க்குக்கு ஃபர்ஸ்ட் போகாதீங்க. அதுக்காக தான் மார்கேஜ் அட்வைசர்ஸ் இருக்கும். அதனால தான் எல்லா பேங்க்கோட க்ரைட்டீரியாவையும் தெரிஞ்சு வச்சு நாங்கள் இருக்கோம். ஸோ உங்களுக்கு எங்கே போகலாம், எங்கே கரெக்டாக போகலான்னு எங்களுக்கு தெரியும். சில சமயங்களில் ஹார்ட் சர்ச்சே ரன் ஆயிடுது. உங்கள் மேலே ஒரு பேங்க் ஹார்ட் சர்ச் ரன் பண்ணிட்டு நம்ம இன்னொரு பேங்க்கில் போய் அப்ளை பண்ணும்போது அவனுக்கு தெரிஞ்சிடும் அந்த பேங்க் ஹார்ட் சர்ச் ரன் பண்ணியிருக்கானேன்னு. ஹார்ட் சர்ச்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா பல நேரம் மார்கேஜ் ரிஜெக்ட் ஆகி கூட இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்படி ஆயிருக்குமோன்னு உங்கள் கேஸை எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு அவங்க அனலைஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ எதுக்கு டக்குன்னு வந்துட்டு ஏதாவது இப்போ ஜூப்லாலெல்லாம் அவைலபிளாக இருக்குது, யூ கேன் லுக் அட் யுவர் ஓன் மார்கேஜ் அப்படின்னு கிளிக் ஆஃப் பட்டன் நேராக ஒரு பேங்க்குள்ளே போகுது, நீங்கள் வந்து உங்கள் டேட்டாவெல்லாம் கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணாதீங்க. இப்போ எனக்கு டீச்சர் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ எப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப விஷயம், இந்த டிப்புன்னு நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபார்மு, அது என்ன சொல் டிசிஷன் இன் பிரின்சிபல். ஓகே, இது வந்து நீங்கள் நிறைய பேருக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். போவாங்க டக்குன்னு ஆன்லைன் போடுவாங்க, இது பண்ணுவாங்க. இதனால என்னென்னா
பாயிண்ட் ரொம்ப அழகாக சொன்னீங்க. பாயிண்ட் 1 வந்து உங்களோட டேட்டா வந்து போயிடுது. உங்களுக்கு கிரெடிட் செக்ஸ் நடக்கலாம், உங்கள் பேக்ரவுண்டை செக் பண்ணலாம். இது அதனால் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகலாம். ஏன்னா ஏதாச்சும் தெரியாமல் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பீங்க. அப்போ நீங்கள் போய் அப்புறமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகும்போது நீங்கள் ஒரு கரெக்டாக கேள்வி கேட்டு அது துல்லியமாக எடுத்து போடும்போது இங்கே ஒரு இதையும் மேட்ச் பண்ணும்போது இது மிஸ் மேட்ச் ஆகுது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து ஹார்ட் சர்ச், நீங்கள் சாஃப்ட் சர்ச்ன்னு ஏதாச்சும் இருக்கா? ஆமாம், என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும்? என்னன்னா இப்போ ஹார்ட் சர்ச்ன்றது ஒன்ஸ் வந்து பேங்க் உங்க மேல தரவா ஒரு கிரெடிட் சர்ச் ரன் பண்றது. அது என்ன ஆகும்னா உங்களோட எல்லா கிரெடிட் ரிப்போர்ட்லையும் தெரியும். அப்போ அதில் இப்போ ஜஸ்ட் வந்துட்டு ஒன்ஸ் பேங்க் கிரெடிட் சர்ச் ரன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே வந்துட்டு நீங்கள் போய் ஒரு செக் மை ஃபைல்லையோ எதுலேயோ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் உங்கள் பேரில் ரன் பண்ணியிருக்குன்னு தெரியும். சாஃப்ட் சர்ச்ன்றது என்னன்னா உங்களோட கிரெடிட் மேலே இம்ப்ரிண்ட் வராது, கிரெடிட்டை இம்பேக்ட் பண்ணாது. பேங்க் வந்துட்டு ஜஸ்ட் ஜென்ரலாக பார்க்குறது. அது ஈவன் எல்லா மார்ட்கேஜ் அட்வைசரும் உங்கள் கன்சென்ட் வாங்கிட்டு டெசிஷன் இன் பிரின்சிபலுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரன் பண்ணணும். பண்ணுறது தான் லீகல். நாங்கள்லாம் கண்டிப்பாக ரன் பண்ணுவோம். அது ரன் பண்ணால் தான் உங்களுக்கு எந்தெந்த பேங்க்கில் நீங்கள் என்ன வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் வச்சுருக்கீங்க, உங்களோட கிரெடிட் ரிப்போர்ட் எப்படி இருக்குது, கிரெடிட் கார்டு பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது, நீங்கள் என்ன பர்சனல் லோன் வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் நாங்கள் வந்து சாஃப்ட் சர்ச் ரன் பண்ணுவோம். அது எங்கேயுமே அஃபெக்ட் பண்ணாது, எங்கேயும் இம்ப்ரிண்ட் பண்ணாது. பட் எங்களுக்கு டேட்டாவை மட்டும் கொடுத்துரும். ஸோ அதிலேருந்து உங்களோட அதாவது உங்களோட ஃபைனான்சஸ் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணுறது எங்களுக்கு ஈஸி. அந்த சாஃப்ட் சர்ச் நாங்கள் மட்டும் இல்லை, டெசிஷன் இன் பிரின்சிபல் பண்ணும்போது பேங்க்கும் ரன் பண்ணுவாங்க. எனக்கு இந்த ஹார்ட் சர்ச்னு சொல்லும்போது எனக்கு இப்போ புரியுது. எப்படின்னா இப்போ வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். நான் ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருப்பேன், எவ்வளோ போயிடுது, மேலே வருது, கீழே வருதுன்னு. ஸோ முன்னாடிலாம் 1000க்கு இருந்தது, இப்போ 1200 போட்டு வச்சுருக்கான். எதுக்கு போட்டு வச்சுருக்கான்னு தெரில. முன்னாடியே 1000க்கு எண்ணிட்டு இருந்தான், இப்போ 100க்கு எடுத்து 120க்கு பண்ணியிருக்கான். எதுக்குன்னு தெரில. ஸோ என்னென்னா சில டைம் நான் வந்து எங்கேயாச்சும் பேங்க் சும்மா ஒரு லோனுக்கு கேட்குறதோ ஒரு ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருப்பேன், ஒரு கார்டு வாங்குறதுக்கு, அதுலேயும் ஹார்ட் சர்ச் நடந்திருக்கும். அப்போ வந்து என்னோடய மார்க்கை குறைச்சிருவானோ. ஸோ இந்த ஹார்ட் சர்ச்னால மார்க்கும் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது என்ன ரீசன்? அது டூ மெனி ஹார்ட் சர்ச் ரன் பண்ணும்போது சில நேரம் உங்களுக்கு இந்த கிரெடிட் ஸ்கோர் குறையும். அது வந்து சில கேசஸில் நடக்கும். ஆனால் ரொம்ப அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. த ரீசன் இஸ் எவ்ரி பேங்க் ஹேவ் தேர் ஓன் இன்டர்னல் கிரெடிட் ஸ்கோர். அதை பாஸ் பண்ணுறது தான் முக்கியம். சிலர் கேட்பாங்க, எனக்கு கிரெடிட் ரிப்போர்ட்டில் வந்துட்டு எனக்கு 800 காமிக்குது, 900 காமிக்குது, பேங்க்கில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஏன் என்னோட கிரெடிட் ஸ்கோர் டிக்ளைன் ஆகுது, அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா எவ்ரி பேங்க் ஹேவ் தேர் இன்டர்னல் கிரெடிட் ஸ்கோர். ஸோ கிரெடிட் ஸ்கோர் இம்பார்ட்டன்ட். அதை வந்து நீங்கள் ஒரு பேஸ் லைன் ட்ராக்கிங்க்கு வச்சுக்கோங்க. ஆனால் மெயினாக பாஸ் பண்ண வேண்டியது பேங்கோடது. அதனால இதை பற்றி ரொம்ப வரி பண்ண தேவையில்லை. இப்போ என்னன்னா எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இந்த ஹார்ட் சர்ச் வரும்போது என்ன இஷ்யூ ஆகிடும்னா, நீங்கள் சொல்கிற பாயிண்டில் எனக்கு புரியுது. இப்போ எப்படின்னா உங்கள் கேஸை வந்து உங்களோட கிரெடிட் செக்கை 10 டைம் ரன் பண்ணாங்கன்னா ஒரு ஜென்யூனாக நீங்கள் போய் ஃபைனலாக நீங்கள் எங்கேயாச்சும் அப்ரோச் பண்ணுவது ப்ராப்ளம் வரும். ஸோ இதுக்கு தான் நீங்கள் சொன்னீங்க மார்கேஜ் அட்வைசர்ஸ்ட்டை வாங்க, நாங்கள் கரெக்டாக போடுவோம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 கேஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியும் கரெக்டாக ஒரு பேங்க்குக்கு உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணாமல் போடுறது எவ்வளோ உண்மையாக போடணும், எது கரெக்டாக போடணும்னு உங்களுக்கு தெரியும், ரைட்டா? இப்போ நானே எனக்கு போனேன்னா அப்படியே இது கேட்குறான கேள்வி சொல்லு, எத்தனை வருஷம் இங்கே இருந்தீங்க? நான் 7 வருஷம் இருந்திருப்பேன். நான் சரி 3 வருஷம் 4 வருஷம் எனக்கு என்ன தோணுதோ போட்டுருவேன், புரியுதா இல்லை? பட் அது எவ்வளோ பெரிய இஷ்யூ வரும்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நீங்கள் அந்த இது சஜஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ என்னென்னா மார்கேஜ் அட்வைசர் த்ரூ போகும்போது இந்த மாதிரி அட்வான்டேஜ் ஒன்று வந்து என்ன போடணும்னு தெரியும். ரெண்டாவது வந்து எந்த பேங்க்கும் உங்களுக்கு இதுக்கு ஃபைனலாக ஒர்க் பண்ணுவாங்க. ஆமாம், அதுவும் தெரியும். சூப்பர். எப்படின்னா மேட்ச் மேக்கிங் மாதிரி கல்யாண மாலை அந்த மாதிரி தான் பண்ணுறீங்க. ஒரு கரெக்டான மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேடுற மாதிரி ஒரு கரெக்டான இண்டிவிஜுவலுக்கு கரெக்டான வீடு இல்லை கரெக்டான மார்கேஜ் எடுத்து சேர்த்து விட்றீங்க, கரெக்டாக இல்லையா? சூப்பர். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து சொல்கிறீங்க காம்ப்ளிகேட்டட் கேசஸ்க்கு நீங்கள் சார்ஜஸ் பண்ணுறீங்க. இப்போ கேஸ் பை கேஸ் தான் டிஃபர் ஆகுது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஈஸி, அதாவது அவங்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இல்லாத கேசஸ்க்கு வி டோன்ட் சார்ஜ். ஓகே, அதில் ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. நம்ம ஒரு பேங்க்குக்கு ஒரு 4 பேங்க் போகணும், பேங்க்கோடயே போய் உட்காந்து பேசணும். அங்கேயே பிடிஎம்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மேனேஜரோட நம்ம போய் உட்காந்து பேசி இந்த கேஸை எடுப்பீங்களா மாட்டிங்களான்னு கேட்டு ஒரு 4-5 பேங்க் போகணும். அதுக்கு டைம் ஸ்பெண்ட் ஆகுன்ற கேசஸில் மட்டும்தான் சார்ஜிங் பண்ணியிருக்கு. சூப்பர். ஸோ இப்போ வந்து திருப்பி அதே டாபிக் வரும். நான் நிறைய உள்ளாரெலாம் போயிட்டு உங்கள்கிட்ட கிளாஸ் எடுக்க வச்சுட்டேன். ஆனால் நிறைய பேருக்கு இது இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நம்ம முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு அழகான விஷயம் சொன்னீங்க, டெபாசிட்டே போட வேண்டாம்னாக்கா எடுத்துடலாம். எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. டெபாசிட் இல்லாமல் ஒரு மார்கேஜ் எடுக்க முடியுமா? எப்படி? டெஃபினெட்லி இது 2 கேஸ் இருக்குது. ஒன்று, இப்போ நார்மலாக ஒரு ஃபஸ்ட் டைம் பையர் வராங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க்கே வந்துட்டு சில பேங்க்ஸ் எல்லாம் 0% டெபாசிட் மார்கேஜ்னே வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டெபாசிட்டே தேவையில்லை. அப்போ டெபாசிட்டே தேவையில்லைன்னு நான் யார்கிட்டயாவது சொன்னேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நேர இது
எல்லாருமே, அதாவது இப்போ டெபாசிட் நான் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ அதை பார்க்குற எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு போய் அப்ளை பண்ணணும்னு நினைப்பீங்க. அப்போ பேங்க் என்ன பண்ணணும், லிமிட் பண்ணணும். நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸை லிமிட் பண்ணணும், குவாலிட்டி ஆஃப் கிளையண்ட்டுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். அப்போ அதுக்கு நம்ம ஒரு க்ரைட்டீரியா வைப்பான். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ 0% டெபாசிட்டே வச்சுக்குவோம். பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கணும், ஒரு டாக்டராக இருக்கணும், சாலிசிட்டராக இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஜாபில் இருக்கணும். ஐடியில் இருக்கணும். எஸ், ஐடி கண்டிப்பாக. ஸோ ஐடியில் இருக்கலாம். அதே நேரம் நீங்கள் பிரிட்டிஷாக இருக்கணும், இல்லைனா ஐஎல்ஆர் வாங்கியிருக்கணும். அது ஸோ உங்களோட பெர்மனெண்ட்டாக நீங்கள் இந்த ஊரில் தான் இருக்க போகிறீங்க, அதையும் அவன் கன்ஃபார்ம் பண்ணிக்குவான். அதே மாதிரி உங்கள் கிரெடிட் ஸ்கோருக்கு நல்லா இருக்கணும். லைக் உங்களுக்கு சுத்தமாக எங்கேயுமே மிஸ்டு பேமெண்ட், டிஃபால்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. நிறையா நேரங்களில் நீங்கள் கிரெடிட் கார்டே வந்துட்டு எல்லாமே 0 பேலன்ஸில் வச்சுருந்தா தான் அவன் கொடுக்குறான். அந்த மாதிரியும் வந்துட்டு பார்த்துருக்கேன். ஸோ இந்த சினாரியோ எல்லாம் மேட்ச் பண்ணி இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 8 கேசஸ்க்கு வாங்கி கொடுத்துருக்கோம். பட் த திங் இஸ், உங்களோட கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப கிளியராக இருக்கணும், உங்களோட கிரெடிட் பேலன்ஸ் 0வாக இருக்கணும், அதே நேரம் நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்கணும், நல்லா ஏர்ன் பண்ணுறவங்களா இருக்கணும், அட்லீஸ்ட் 40,000 above 40,000 சேலரி இருக்கணும். இது இருந்தால் உங்களுக்கு 0% டெபாசிட்லேயே வாங்கிடலாம். இதே மாதிரி தான் இன்னும் சில பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 2% டெபாசிட்டில் மார்கேஜ் வச்சுருக்காங்க. அதுக்கும் இதே க்ரைட்டீரியா தான். இட்ஸ் நாட் ஃபார் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், டெஃபினெட்லி நாட் ஃபார். அதே மாதிரி அதே மாதிரி லாஸ்ட் இயர் நம்ம பேசணும் இல்லையா, லாஸ்ட் டைம் பேசும்போது அக்கார்ட் தே ஹேவ் 5,000 pound மார்கேஜ், அதுவும் நம்ம பண்ணியிருக்கோம். பட் தட் இஸ் ஆல்சோ ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் ஐஎல்ஆர். அதே இது கிரெடிட் கிளியராக இருக்கணும். இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம், வாங்கலாம்.